அதிமுகவுக்காக பாஜக அதை செய்யறாங்கன்னு சொல்றாப்ல. இல்ல, எங்க செஞ்சிருக்கிறாங்க? அப்ப மாத்த மாட்டாங்கன்றீங்க? அது நான் வரலைங்க அந்த வார்த்தைக்கு. இபிஎஸ் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது நடக்காது. சரி, நாங்களா மாத்துவோம். அது இல்லைங்க, நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே வர்றீங்க. சரி, மாத்த மாட்டாங்க. என் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க வேண்டாம். இபிஎஸ்க்காக அண்ணாமலை அவர்களை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நித்யானந்தத்திற்காக இபிஎஸ்ஐ மாற்ற வேண்டும். செய்வாங்களா? அது அந்த கட்சியினுடைய மேட்ரு, இது இந்த கட்சியினுடைய மேட்ரு. என்ன கணக்கு அதையாவது சொல்லுங்க. அமித்ஷா அவர்கள் எப்படி யோசிக்கிறாங்க அதை சொல்லுங்களேன், உங்க அனுபவத்தில் இருந்து கேட்கிறேன். அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காட்டாட்சியை தூக்கி எறிய வேண்டும், அதற்கு என்னென்ன உதவுமோ அதை அத்தனையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த வகையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இபிஎஸ் உள்பட அத்தனையுமாக சேர்ந்து திமுகவை அகற்றுவதற்கு பங்காளிகள் என்று பார்க்காதீர்கள். இந்த தேசத்திற்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மாநிலத்திற்கு பகையாளிகள் என்று அவர்களை பார்த்து அவர்களை தூக்கி எறிவதற்கு உதவி செய்யுங்கள் என்றுதான் கேட்க. யாரெல்லாம் பயன்படுறாங்கன்றப்ப திமுக எதிர்ப்பில் நீங்களே பலமுறை சொன்னீங்க, ரொம்ப முக்கிய தளபதியா நின்னவர் அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலையை தானே போர் இதுல முதல்ல நிறுத்தணும். அண்ணாமலை வழிகாட்டிட்டாருங்க. இதுக்கு முன்ன ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க, ரொம்ப ஒரு நாகரிகமான பேச்சுகளும் பார்த்தா கட்டிப்பிடிக்கிறது இன்னும் வேற கட்சி மாதிரியே இருக்கல. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு அவர் பொறுப்பை உணர்ந்து எதிர்கட்சி தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று நடத்தி காட்டியிருக்கிறார். போதுன்றீங்களா? வரக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால், அண்ணாமலை இல்லை என்று சொன்னால், அண்ணாமலை எப்படி செயல்பட்டாரோ அதை விட இரட்டிப்பு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு இது வரைக்கும் அண்ணாமலை. என்னுடைய கேள்வின்றது, இப்ப அடுத்த தலைவர்ன்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கா இல்லையா? அது தேர்தல் நடக்கிறது, அடுத்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது அண்ணாமலையாகவும் கூட இருக்கலாம். அண்ணாமலைக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லை, எனக்கும் வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. 10 வருஷம் அதுல உறுப்பினராக தான் வாய்ப்பு இருக்கு. அதுல சொல்லுங்க. என்ன சார் கமலஹாசன் மாதிரி பேசுறாரு, புரியுற மாதிரி பேச சொல்லுங்க. நீங்க அதான் ஏதாவது நீங்க ஒரு தெளிவுபடுத்துறீங்களா? பாயிண்ட் என்னன்னா, அவர் என்ன கேக்குறாருன்னா, ஒண்ணு மாத்துறாங்கன்னு சொல்லுங்க, இல்ல மாத்த மாட்டாங்க. நம்ம எப்படிங்க ஒரு ஜனநாயக கட்சியில நாம எப்படிங்க முடியும்? உங்க யூகத்தை தான் சார் கேக்குறேன். இப்ப ரவீந்திரன் துரைசாமி ஒத்துக்கிட்டார்ல, எனக்கு காட்சிகள் அப்படி. யூகத்தை தான் நான் இப்ப என்ன சொன்னேன். அண்ணாமலை யார் என்று தலைவராக வருகின்றவரை யாருக்காவது தெரியுமா? தெரியாது. சரி, அண்ணாமலைக்கு பிறகு வேறு யாரேனும் வந்தால், அண்ணாமலையை காட்டிலும் இது 8 அடி என்றால் 16 அடி பாயக்கூடியது ஒன்று வராதா? சரி, ஒரு இடைவேளை. அதை ஏன் உங்களால் சிந்திக்க முடியவில்லை தான் நான் கேட்கிறேன்.